Hey guys, பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்லிப்லேருந்து ஸ்டாப் ஸ்டேஷனா அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் டவர் இந்த இடத்துல இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்டர் டவர் கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம நேராக வட்டவாடா போகிறோம். ஆனால் உண்மையாகவே இந்த இடத்துல 3 கிளைமேட்டும் என்ஜாய் பண்ணோம். வெயிலே அடிக்குது, இப்போ பாருங்கள் வெயில் அடிக்குது லைட்டாக. இப்போ வட்டவாடா போகிறோம். அது எந்த வழியாக போகிறது, அதுலேயே நேராக அந்த வழியாக அப்படியே போனால் வட்டவாடா. அங்கே தான் லொக்கேஷன் எதுவும் இன்னும் பார்த்து வைக்கல, போய் பார்ப்போம் எதான் இருக்கான்ட்டு. ஒரு 20 கிலோமீட்ரு போகணும். வட்டவாடா வந்துட்டோம். ஆனால் இங்கே செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. நான் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்பரு. இங்கே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டில் கையெழுத்து போடணும். வெல்கம் வட்டவாடா கிராம பஞ்சாயம் த வின்டர் வெஜிடபிள் வில்லேஜ். இன்னும் இந்த இடம் நானே இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. ஈகோ ஸ்டாப் ஸ்டேஷன் இந்த நம்ம மறையூரில் பார்த்த மாதிரி இருக்குது, அதே ஃபீலிங். எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போ தன்னால் இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப இதாக இருக்குது. ஆஹா, 6 மணிக்குள்ள முன்னாடி வரணும். 5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. அப்பா உண்மையிலே இந்த இடம் வேறு லெவலில் இருக்கும் போல் இருக்குது. ஆன் பண்ணிட்டேன், டீப் ஃபாரஸ்ட்ட்டாங்க. ஏ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வட்டவாடா உள்ள செக் போஸ்ட்டில் கையெழுத்து போட்டு வந்துட்டுருக்கோம். உள்ளே டீப் ஃபாரஸ்ட்னு சொன்னாங்க. 5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பைக்கை நிப்பாட்டாதீங்க, ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்தால் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ஆனால் 5 கிலோமீட்டர் பைக்கு மட்டும் எங்கேயும் நிப்பாட்டாதீங்க, வனவனர்கள் வரும், அடுத்த செக் போஸ்ட் வரைக்கும் எதுவும் பைக்கை நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலுமே இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியல, வேறு லெவலில் இருக்கான ஏரியா. நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறேன், மூணார் வந்திருக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தோம்னா டாப் ஸ்டேஷன் இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி இடம் இங்கே ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், அந்த மாதிரி போங்க, அவன் கூட வந்தார்ல மச்சான், நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அவன் தான் வாங்க மச்சான் கூப்பிட்டு போகிறேன் உங்களை அப்படின்னா. இப்போ தான் இந்த இடத்துக்கு வரும். ஆனால் உண்மையிலுமே வேறு லெவலில் இருக்குது இடம். ஃபுல்லாக காடு தான். ஏதோ டூரிஸ்ட் பிளேஸ் எதாவது இருக்கா என்னன்னு தெரியல. வாங்க போகிற வழியில் அப்படியே ஒவ்வொன்றா காமிக்கிறேன் உங்களுக்கு. மரமெல்லாம் விழுந்து கிடக்குது. இங்கே பாருங்க, ஒரு மரம் விழுந்து கிடக்குது. காய்ஸ் இங்கே பாருங்கள், இந்த இடம் பாருங்கள். இவ்வளோ தூரம் மலையில் வந்தோம், இந்த இடத்துல பார்த்தா அப்படியே சமமாக இருக்குது. மேகம் பாருங்கள் அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. இன்னும் வேறு லெவலில் இருக்குதுங்க ஏரியா. இது இன்னொரு செக் போஸ்ட்டோ? இல்லை, இன்னும் போகணுமா? இது என்ன காட்டேஜா? இது ஃபாரஸ்ட். ஓகே ஓகே. பம்புதா சோலா நேஷ்னல் பார்க். ஓ அப்படியா? படிக்கிறவங்க ரைட். ஃபாரஸ்ட்டில் படிக்கிறவங்க தங்கி படிக்கிற ஏரியா. வீடு வேறு அங்கங்கே செம்மையாக இருக்குது அந்த இடத்துலலாம் வீடு. ஓ ரைட். தெரியல, பின்னாடி ஏதோ வண்டி வருது. சாரி, காரா என்ன மரனே தெரியல. இங்கே வரும் எப்படி இருக்குன்ட்டு. இன்னுமே வேறு லெவலில் இருக்குங்க இந்த ஏரியா. ஆனால் இது வந்து டெட் எண்டு தானாம்மா, என் மச்சான் சொன்னான், இப்போ தான் சொன்னான். இதில் போயிட்டு இதில் தான் வரணும் அப்படின்னு. இங்கே இருக்கிறவங்க வேணால் நடந்து கொடைக்கானல் போகிறதுக்கு வழி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு தாத்தா அங்கே முன்னாடி கடை வச்சுட்டு இருந்த தாத்தா. பா ஆனால் ஃபோட்டோ எடுக்க அலௌடு இல்லை, வண்டி நிப்பாட்டி ஃபோட்டோ மட்டும் எடுக்காதீங்கன்னாங்க. வீடியோஸ் வேணால் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க. என்ட்ரி பீஸில் எதுவுமே வாங்கலை. செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இது என்ன ஃபைன் ட்ரீ ஃபாரஸ்ட்டாக என்னன்னே தெரியல. இது என்ன மரம் மாப்பிள்ள? அப்பா தேங்கப்பா சாமி, இது கொண்டி தாங்க ரைடிங்கு வேற லெவல். இன்றைக்கி ரைடிங்
நான் கூட என்னமோ நினச்சேன். அப்பா சாமி, உள்ளே பாருங்க அப்படியே பனி உள்ளே இறங்கிட்டு இருக்குது உள்ளுக்குள்ளே மரத்துக்குள்ளே. ஆனால் மரம் ஃபுல்லாக விழுந்து கிடக்குது. வண்டியில் இது போகும்போது விழுந்துருச்சுன்னா கொஞ்சம் சக்கராக தான். மழை பெஞ்சிருக்கு போலக்குன்னு. நம்ம டாப் ஸ்டேஷனில் இருக்கும்போது மழை பெஞ்சது, கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டினோம். அதுக்கப்புறம் வந்தப்போ மழை இல்லை இங்கே. ஆனால் மழை பேஞ்சிருச்சா இல்லை பேஞ்சு முடிச்சிருச்சா என்னன்னே தெரியல. ஓ, இந்த செக் போஸ்ட் ஓப்பன் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த செக் போஸ்ட்டு அது. ஓகே ஓகே. ரெசார்ட் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஃபாரஸ்ட் தான் மெயின் ஆஹா. ஷாகராய் மெட்டீரியல் ரிசார்ட் கான்டாக்ட் உள்ள ரெசார்ட் இருக்கும் போல இருக்குது. வந்து டீப் ஃபாரஸ்ட்டில் தங்குறவங்களாம் நினச்சிங்கன்னா இங்கே வந்து தங்கிக்கலாம். நம்மளாம் தங்குறதெல்லாம் இல்லைங்க, நம்ம ரைடிங் மட்டும்தான். அது இந்த அட்வென்ச்சர் பிளேஸ் தான் போகிறது மெயினாக. புதுசாக இருக்குல்ல. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சைன் காலையில் ஐயோ பூமாலை பேசணும்னு தோணுது. வீடியோ வேறு ஆனில் இருக்குது, என்ன பண்ணுறது தெரில. அவர் வாட்டுக்கு வந்து ஜீப்பில் அடிச்சு விட்டு போயிட்டார். சேர்த்த வேறு பேண்ட்டு ஃபுல்லாக நாரிடுச்சு. எனக்கு கூட பரவாயில்ல, முன்னாடி போனவனுக்கு ஒரு சைடே நாரிடுச்சு. ஆனால் நல்லா மழை பெஞ்சிருக்கும் போல இருக்கு இங்கே. நல்ல வேலையாக நம்ம வரும்போது மழை இல்லை. ஓகே, இதுதான் வட்டவாடா மெயின் ஏரியான்னு நினைக்கிறேன். என்ன லாட்ரி சீட்டு விட்டுருக்காரு. பசி வேறு எடுக்குது. இங்கே சாப்பிட வந்து சந்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது ஃபீலிங்கு. மேலே வரேன் ஹில்ஸு. அப்பா, ஹோட்டல் வந்துருச்சு. எந்த ஒரு கடை ஆனில் இருக்கா? கடை ஓப்பனில் இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட போகிறோம். வட்டவடாவில் ஒரு கடைக்கு வந்துருக்கோம், ஹோட்டலுக்கு. நாங்கள் புரோட்டா தான் எங்கள் உணவு சாப்பிட்றது. ஆனால் அதுதான் சீப் அண்ட் பெஸ்ட்டு. இப்போ சாப்பிட்டாச்சுங்க கைஸ். நம்ம இப்போ வந்து லோக்கலில் இங்கே ஒரு அண்ணன்ட்ட கேட்டோம், ஆட்டோ டிரைவர் அண்ணன்கிட்ட. அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குன்னாரு. வாங்க ஃபால்ஸுக்கு போகலாம். ஃபால்ஸ் இருக்கான்னு தெரில. 6 மணிக்குள்ளே செக் போஸ்ட்டு போகணும். மணி 3:38, 3 ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணும் என்னென்னு தெரில. உட்காருவோம். ஓகே, அவங்க ரெடி ஆகிட்டாங்க. வாங்க அப்படியே முன்னாடி மூவ் பண்ணோம். நல்ல வேலை இப்போ எதுவும் மழை இல்லை. மழை இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஃபால்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம்னா வீட்டுக்கு வேறு போகணும். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்களா, அத்தை வீடு. அங்கே தான் போகிறோம். நைட்டு தங்குறதுக்கு அங்கே தான் போய் தங்கணும். இப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு அங்கே போகிறதுக்கே இன்னும் ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு போகணும் போல இருக்கு. எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அண்ணா இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குண்ணா. எப்போ நம்ம 3 கிலோமீட்டரா? ஓகே ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. 3 கிலோமீட்டராம்மா கைஸ். பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. அண்ணா வாட்டர் ஃபால்ஸ் கீழே தானே போகணுண்ணா? ஓகே ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. இங்கே வருங்க, அந்த வியூஸ் இங்கே பார்க்குறது நல்லா இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருப்போம் போல இருக்கு. ஆஹா, போலீஸ் வேறு வராங்க. மாஸ்க்கு போடல, உடனே அந்த புள்ள மூஞ்சில் இது போடுறது. அதான் கும்கி படம் ஏரியா மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஏம்மா வண்டி ஆனால் நாரிச்சுங்க இன்னைக்கு நம்ம பைக்கு. ஐயோ, என்ன அவ்வளோ தூரம் உள்ள இறங்குது. ஐயோ, அடுத்த லடாக்கு இங்கே ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் தான் நடந்து உள்ளே விட்டா அது வாட்டு இறங்குது. அறவியில் இறங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ணன்ட்ட கேட்டோம். ரைட் எடுத்தால் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ரைட்டு திரும்புது. ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான் இன்றைக்கி. பாவம் பைக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரைட் எடுத்திங்கன்னா அந்த செலவு ஒன்று இருக்குது. அதுலேருந்து ரைட் எடுத்தால் நேராக ஃபால்ஸு. நேராக போனோம்னா வியூ பாயிண்ட்டுன்னாரு. இந்த வட்டவாடா எஸ்டேட்டை ஃபுல்லாக வியூ பண்ணுறது. நம்ம உங்களுக்கு காமிச்சேன், நீங்கள் உங்களுக்கு அந்த கும்கி படத்தில் இருக்கிற மாதிரி அந்த இடம்ல ஃபுல்லாமே பார்க்குறேன்னு சொன்னாங்க.
ஆனால் நம்ம நேரத்துக்கு மழை இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். தீபாவளியில் இங்கே கொண்டாடினாங்கன்னு என்னன்னே தெரியல, எல்லாம் எஸ்டேட்டு ஆனால் அமைதியாக இருக்குது. ஏய் தம்பி, ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சுன்னு சொன்ன அப்படி மச்சான் மாப்பிள்ள வளருது. இன்னும் 1 கிலோமீட்டர் போகணுமா? ஆஹா, ரோடுன்னு எந்த ஆச்சு இருக்குது, சரியான மழை பெஞ்சிருக்கு போல இருக்குது. டேஞ்சரான ரோடு தாங்க, சிமெண்ட் ரோடு. உண்மையிலுமே நான் கூட என்னமோ நினச்சேன், வண்டி அப்படி குதிச்சுட்டே இருக்குது. சஸ்பென்ஸ் எல்லாம் இங்கே தான் வேலை செய்யுது நல்லா. டக்க 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 டக்க. ஐயோ, ரொம்ப பயமாகவே இருக்குது ஓட்டுறதுக்கு. இந்த வந்துருச்சுன்னு சொல்கிறேன் அப்படி மாப்பிள்ள. இங்கே ரோடு ஆனால் அநியாயத்துக்கு மோசமாக இருக்குதுங்க. அப்பா அம்மா, எது மாப்பிள்ள ஃபால்ஸு? இன்னும் வரலையா? 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் இது கதை. அங்கே முன்னாடி ஒரு அண்ணன் 3 கிலோமீட்டர்னாரு, நாங்களும் வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் வந்திருப்போம். நெட் ரோடு. இறங்குறது பிரச்சனை இல்லை, திருப்பி ஏற்றணுமே. ஏற்றுறது தான் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன், இறக்கம் தான் பிரச்சனை. பயமாக இருக்குது. ஏறுறது பிரச்சனை இல்லை, இறக்கம் தான் பிரச்சனை. இங்கே இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒன்றுமே வர முடியாது. அப்பா, குழி மாதிரி இறங்கிடு தண்ணி போகிறதுக்கு. ஐயோ சரி. இந்த இங்கே போய் தண்ணி போகிற மாதிரி ரெடின்னு இருக்கீங்க, அது நமக்கு டேஞ்சர். அடிச்சிரு கண்டிப்பாக தட்டும். அதான். ஆனால் வியூஸு சூப்பர் வியூஸு. இங்கே பாருங்க, பிரேக்லேருந்து கையே எடுக்கலையா அங்கேருந்து. சாமி, எங்கப்பா இன்னும் போயிட்டே இருக்கிறோம். இங்கே ஏதோ ஒரு 2 பேர்த்த பார்த்தேன். அப்பா வியூஸு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் வண்டி ஓட்டுறதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே பாருங்க, நெட்டு குத்தில் இறங்கிட்டு இருக்கேன். பின்னாடி இருக்கிறத நீ தள்ளி பிடிச்சிட்டு இருக்கிறான். பின்னாடி சீட்டு வேறு ஹைட்டாக இருக்குது. எப்பா தண்ணி இல்லைன்னா கூட தெரிஞ்சுக்க அவ்வளோ இருக்கு. ஐயோ, வேற லெவல் நீ சம்பவம். வண்டி நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. குழி மட்டும் இருந்தா சாமி. அதான் ஓடங்கப்பா. மறுபடியும் முதல்ல இருந்து. ஃபால்ஸ் சவுண்டு கேட்குது. ஓகே கைஸ், ஃபால்ஸ் வந்தாச்சு. என்னண்ணா? இல்லை, குளிக்கவே மாட்டோம், சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகேண்ணா. ஓகே சரிண்ணா. அண்ணன் வேறு நமக்கு வழி சொல்லி கொடுத்தாரு, எப்படி போகணும் என்ன பண்ணணுன்ட்டு. தண்ணி வேறு கூடுதலாக வந்துட்டே இருக்க, மழை பெய்யறனால காட்டாட்டு வெள்ளம் மாதிரி. அதனால் கொஞ்சம் பார்த்தான் போகணும். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பேர் என்ன? சிலி அண்ணா, இந்த ஃபால்ஸ் பேர் என்னண்ணா? ஓகேண்ணா. அண்ணா ஃபால்ஸ் பேர் என்ன? பேர் ஊட்டியார். ஓகேண்ணா. சரிண்ணா. சிலந்தியார் வாட்டர் ஃபால்ஸ். அவர் நம்மளை விடவே மாட்டுறாரு. வழி அந்த என்ன சொல்லிகிட்டே இருக்கார். நான் ஃபஸ்ட்டு இந்த வழியாக தான் போகணுன்னு சொன்னேன், தம்பி தான் நேராக கூப்பிட்டு போயிட்டான். நான் அப்படி தான் கீழே இறங்க. இதில் தானே போகணும். நாங்கள் நேராக போனோம், அங்கே ஒன்றுமே இல்லை, சும்மா தண்ணி மட்டும் வந்துட்டு இருந்தது. பார்த்து போனோம். ஒரே நிமிஷம். அந்த வழுக்கல் ஓவராக இருக்குது, கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குதுங்களா இங்கே, அதனால் ட்ரையான மண் இருந்தால் கொஞ்சம் நம்ம கால் வச்சா இறுகி நிற்கும். இங்கே அது இல்லவே இல்லை, ட்ரையே இல்லை, ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. அதனால் அப்பா
எனக்கே வலிக்கிருச்சு பேசிகிட்டே வந்து வலிக்கிட்டேன். இப்போ தான் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், அதே மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு. நல்ல வேலை கீழே விழுல. கீழே விழுந்துருந்தேன்னா மஞ்சள் கலர் பண்ணிங்கன்னா இன்னும் மஞ்சள் ஆகிருக்கும். ரொம்ப கவனமாக தான் போகணும் போலயே. அப்படியே எங்கள் அப்பா நம்ம அந்த வழியாக போயிட்டோம். நல்லா வழுக்குது. அப்போ இங்கே தாங்க இருக்குது அந்த ஃபால்ஸோட முகப்பு. நம்ம அங்கே போய் நின்ட்டோம். இதுலேயும் போகலாம் அதுலேயும் போகலாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ தெரியுதுங்க நல்லா வியூஸு. நான் கூட என்னடா வந்து ஏமாந்துட்டோமோன்னு நினச்சேன். நம்ம ஃபஸ்ட்டு அங்கே போனோம். நான் அது இல்லை வழி, இதுதான் வழின்னு சொன்னார் அந்த அண்ணன். இப்போ செமையாக இருக்கு வியூஸு. எப்பா ஏன் இங்கே ஒரு தண்ணி செமையாக இருக்குது. இங்கே வருங்க அந்த பக்கம் ஃபுல்லாக இந்த தண்ணி மண் அரிச்ச தண்ணி. இது ஊற்று மாதிரி இருக்குது. ஊற்று அப்படியே வருது, வெள்ளை கலர் தண்ணி, பியூர் வாட்ரு. எப்பா நல்ல வேலை இதை மிஸ் பண்ணிட்டு போயிருப்போம். வந்தது நல்லதாக போச்சு. இங்கே பாருங்க ரெண்டு தண்ணி அந்த பக்கம் அந்த பக்கம் வருது, இங்கே எப்படி வருது, வேற லெவல். அதான் அதான் பாரு எவ்வளோ பியூராக இருக்கு ஒரு தண்ணி. நம்ம அங்கே போய் பார்த்தோம், அந்த அந்த இதுக்கு நேராக போய் பார்த்தோம். அந்த பாறை இருக்குல்ல, அந்த பாறை. இப்போ நீ ஃபோட்டோவில் பார்த்த இந்த இடம் தான். உண்மையிலுமே கைஸ், உண்மையிலுமே வேற லெவல் பிளேஸ் இது. வீடியோ எடுத்துடுறோம், ஒரு வீடியோ இருங்க நானும் பார்த்துக்கிறேன். ரெக்கார்டில் தான் இருக்குது. சாமி சவுண்டு பாருங்க, அப்படியே வந்து அமைதியாக அப்படியே உட்காந்துடணும். இருக்கிறதுக்கான தண்ணி ஏறிட்டு தான் போகுது, கம்மியான வாட்டர் இல்லை, சரியான டீப் ஃபாரஸ்ட். ஆனால் இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த கலரில் இருக்குது, பியூர் வாட்டர் இருக்குது. அப்படியே அந்த பக்கம் போண்டா மண் அரிச்சிட்டு வந்திருக்கு தண்ணி. இங்கே பாருங்க எப்படி தண்ணி வெளியே தள்ளுது. அதான் 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 காப்பி. அதான் அந்த பக்கம் இருக்கிறது ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு. இந்த பக்கம் இருக்கிறது மில்க்கு, ரெண்டு கலக்குது. ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு புது புது இடங்கள் நீங்கள் பார்த்திடாத கேட்டிடாத அந்த மாதிரி இடத்துக்கெலாம் போய் பார்ப்போம். அந்த இடம்லாம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் சும்மா அப்படி பிட்ட போடுவோம். அதுக்காக நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வரும். முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி எதனா இடம் தெரிஞ்சால் அதை கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் அந்த இடத்துக்கு விசிட் பண்ண பார்க்குறோம். ஆனால் உண்மையிலுமே நாங்கள் அவ்வளோ தூரம் வந்து எங்கேயோ வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு மேலே வந்து எடுத்தப்போ என்னடா இதுதான் ஃபால்ஸ் ஆண்டான. இப்போது பார்க்கும்போது தான் உண்மையிலுமே அந்த அண்ணா அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காரு அவர். போங்க தம்பி, இந்த வழியாக போங்க, இந்த வழியாக போங்கன்ட்டு. அந்த அண்ணா ஒரு தேங்க்ஸை சொல்லிடுவோம். ஓகே கேஸ், நாங்கள் அப்படியே கிளம்புறோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். முக்கியமாக வர மாட்டேங்குது, வீடியோ என் பண்ணுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அப்படியே உட்காந்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஏன்னா மழை வேறு வரல நம்ம நேரத்துக்கு. டாப் ஸ்டேஷனில் கூட நல்லா மழை, இங்கே மழை வேறு வரலையா. இன்னுமே வேறு லெவலில் இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கு. செம்ம பிளேஸ்.